இதை கேளுங்க. சும்மா சர்ச்சைக்கு வந்தேன் போனேன்னா சீக்கிரம் உங்களை அடக்கம் பண்ணிடக்கூடாது பிசாசு. அப்ப ஏன்னா நீங்க சர்ச்சைக்கு வரவன பார்ப்பான் பிசாசு, தூரத்துக்கு பார்ப்பான். இவன் உண்மையா வரானா பொய்யா வரானா, இவனை அடிச்சிடலாமா, எதுலதான் அடிப்போம் சொல்லி காத்துட்டு இருப்பான் வழியில. ஏசு ரத்தம் மேல இருந்துச்சுன்னா உங்களை சீக்கிரம் சாகடிக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் வந்து ஊழியக்காரன் வச்சிருக்காரு, பேச வைக்கிறார். அவனையும் தொழிலெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவன் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண வச்சு இயேசு ரத்தத்தை ஒன்றுக்கு 1000 தடவை 1க்கு 4 தடவை கேட்டு அந்த ரத்தத்தை ஒரு போதிக்க வச்சிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? சும்மா வந்துட்டு போனீங்கன்னா சீக்கிரம் பிசாசு அடி வாங்கக்கூடாது. பயன்படுத்த நினைக்கிறேன்னா உதவ சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நம்மள வந்து அந்த ரத்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த ஊழியத்துக்கு நான் இருக்கிறேன், நான் போய் அங்கே எல்லா இடத்தையும் ஜெபம் பண்ணிட்டு வரேன். நான் சரிதான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், நான் நிற்க முடியுமா? எல்லா இடத்தையும் ஜெபம் பண்ண கூப்பிட்றாங்க, போய் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வரேன். இங்கே வந்து ஸ்டெடியாக நிற்கிறேன். நீங்கள் 25 வயசு, இப்போ 25 30 வயசு நீங்கள் சமணங்கான சேரில் உட்காந்துக்கிறீங்க, கீழே உட்காந்துக்கிறீங்க, முழங்கால் போட மாட்டீங்க. நான் 45 வயசு அதில் பரட்டி போட்ட 25 வயசு கூட இருக்கும். அது திரும்ப முழங்கால் நேர் முழங்கால் நிற்கிறேன். எப்படி நிற்கிறேன்? இயேசுவின் ரத்தத்தில் நிற்கிறேன். அல்லேலூயா. இயேசுவின் கிருபையில நிற்கிறேன். அல்லேலூயா. இல்லைன்னா பிசாசு காலை மடக்கி கையை மடக்கி அப்பா சிஸ்டர் கொடுக்கலாம் வலிக்கு சிஸ்டர், எனக்கு ஆஜியம் பண்ணி கிடக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது, காலெல்லாம் வலிக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? உங்களோட கம்மியாக தான் சாப்பிட்றேன், உங்களோட கம்மியாக தான் தூங்குறேன், உங்களோட கம்மியாக தான் வேலையை பார்க்குறேன், ஆனால் இது வேற வேலை. அல்லேலூயா. இது புனிதமான வேலையை பார்க்குறேன். அல்லேலூயா. அப்போ இயேசுவின் ரத்தம் அப்போ நம்ம நன்றா ஆரம்பிச்சுக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்துக்கு போன வாரம் நம்ம அந்த ரத்தத்தை குறித்து தியானித்தோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அந்த ரத்தம் பஸ்கா அவ்வளோ சிந்தப்பட்டது இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் இங்க சிந்தப்பட்ட ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அப்புறம் அந்த ஆதாம் ஏவாளுடைய நிர்மாணத்தை கூடும்படியாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி ஆண்டவர் அங்கே அடிக்கிறார். அப்ப நீங்க அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்படுறார். தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்ப ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே தாங்கள் நிர்வாணி என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அப்ப நிர்வாணமா இருக்கிறோம் சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அறிந்து அவங்க அத்தி மர இலையை கொண்டு வந்து போத்திக்கிட்டாங்க. பாருங்க, வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க அத்தி இலைகளை 7ஆம் வசனம் 3 இல்லை. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு உண்டு பண்ணினாங்க. இப்ப நம்ம வறுமை தீர்றதுக்கு ஏதோ நம்ம கஞ்சத்தனம் பிடிக்கிறோம், கஷ்டங்கள் தீர்றதுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையை போத்துக்கிறோம். அப்ப நம்முடைய பாவம், அந்த ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சுட்டாங்க. அது எது மகிமையா இருந்தது? மகிமை அவங்களுக்கு பிரகாசமா நிர்வாணத்தை மறைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப மகிமை பெருச்சு. பாவம் செஞ்ச உடனே என்ன பெருச்சு? மகிமை பெருச்சு. மகிமை போன உடனே தான் நிர்வாணம் என்று அறிந்து உடனே அத்தி இலையை கொண்டு வந்து தச்சு மறைச்சிக்கிறாங்க. ஆனா மறைச்சிக்கிட்டாங்க. மறைச்ச உடனே ஆண்டு வர்றாரு. ஆதாமே எங்க இருக்கிறான்னா அவன் ஒழிஞ்சுக்கிட்டான். ஆண்டவரே, நான் நிர்வாணமா இருக்கிறதுனால ஒழித்து கொண்டேன்னு சொல்றான். உனக்கு நிர்வாணம் என்று அறிவித்தது யார்? நீ புசிக்க கூடாதுன்னு கனியா நீ கொடுத்தவரை மனைவி நீ கொடுத்த ஏவாள் புசிக்கப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு நான் சொல்றோம். அப்ப ஆண்டவர் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு இவன் நிமித்தம் பூமி சமைக்கப்பட்டிருக்கும். பாவம் செஞ்சா என்ன ஆயிடும்? பாவத்தின் நிமித்தம் பூமியை சமைச்சார். அந்த உன் நிமித்தம் பூமி சமைக்கப்பட்டிருக்கும். நீ சொல்லி ஆண்டவர் பூமியை சமைச்சார். சகலவிதம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் வந்து அந்த வசனத்துல பாருங்க. 17 ஆதியாகமம் 3:17 சொல்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, உன் மனைவி வார்த்தைக்கு நீ செவிகொடுத்து புசிக்க வேண்டாம் என்று விளக்கிற உச்சி கனியை புசித்தபடினா பூமி உன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பலனை புசிப்பார். பூமியில நீ போட வரப்ப அவன் வராது. சரியா? எப்படி ஒரு 30% 40% வரும், 50% வரும். நீ பாவம் செய்யறதுனால இன்னைக்கு உனக்கு அப்படி வரும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கும் நம்ம பாவம், மனுஷன் பாவம் செய்யும் பொழுது
தேவ பிள்ளைகள் பாவம் செய்யும் பொழுது இப்படி பொருளாதாரத்தில் போய் பிசாசு செய்யும். அதான் நீங்க கவனமா இருக்கும். சில வேளைகளில் நம்ம பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம பாவம் செய்யாதபடி நம்மளை காத்து கொண்டாதான் பொருளாதாரத்தில் ஒரு ஜெயம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, சபிக்கப்பட்டு உயிரோடு இருக்கனால வருத்தத்தோட முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும் அப்படின்னு சொல்ற. நீ வேணாமா வேற சிந்தி சாப்பிட்டு சொல்ற, வேற யாரும் ஆங்காரம் புசிப்பான் அப்படின்னு சொல்லி இப்படி ஏவாளுக்கு சார் ஒரு சாபத்தை விட்டுறாரு பாருங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அத்தியிலேயே அவனுக்கு நல்ல ட்ரெஸ் கிடையாது. அத்தியை உட்கார்ந்தா கிழிஞ்சிடும், எல்லாருக்குமே கிழிஞ்சிருமா இல்லையா, காய்ச்சிச்சுன்னா அது கன்றாவியா தான் தெரியும். அப்போ ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சு அந்த பலி கொடுத்து அந்த தோலை ஆட்டுக்குட்டி தோலை உரிச்சு அவனுக்கு ஆடையா குத்துனாங்க. இப்போ அவனுக்கு சட்டி. இல்லையா? ஒரு அழியிலே சொல்லுவோம், நம்முடைய மானத்தை மறைக்கிறதுக்கு, நம்முடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு, நம்முடைய பாவத்தை மறைக்கிறதுக்கு, நம்முடைய பாவத்தை போக்குறதுக்கு அந்த ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இல்லையா? அந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கலாம். இவர் சாவே இல்லாத ஏதேன் தோட்டத்தில் இப்ப சாவு, மரணமே இல்லாத ஏதேன் தோட்டத்தில் நாங்க மரணம். ஏன்னா இவன் செஞ்ச பாவத்துக்கு அந்த ஆடு அடிக்கப்படும். அப்ப பார்க்கலாம், ஐயோக்கே ஆடு அடிக்கப்படும். நான் செஞ்ச பாவத்துக்கு நாடு அந்த தோளுடைய உடைத்து எடுத்துதான் நமக்கு என்ன மனுஷனுக்கு அந்த உடைய உடுத்தினாங்க. அது செட்டு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு வெளியே அனுப்புறாங்க. ஆட்டு முதல் ஆடு அங்கே அடிக்கப்படும். சரி, ரெண்டாவது ஆடுகள் எங்க அடிக்கப்பட்டது? பஸ்கா விழா, லட்சக்கணக்கான ஆடுகள் அடிக்கப்பட்டது. அந்த ஆடு அடிச்சு வீட்டின் நிலைக்கால்களை தெரிச்சு பாதுகாக்கும். இல்லையா? அப்புறம் ஆலயத்தில் ஆடுகள் அடிக்கப்பட்டது. இவங்க எல்லா ஆடுகளை காட்டிலும் எங்களை இப்ப பலி பாவத்துக்கு பலி எடுத்துட்டா இது வருது ஆடு மாடு இப்படி உயிர் உள்ளது. எதுக்கு ஆண்டு சொன்னார்? ரத்தம் தான் மனுஷனுக்கு உயிர் இல்லையா? அந்த ரத்தத்தை தான் சிந்தம் சொல்றாரு. பாவ மன்னிப்புக்கு எது சிந்தம் சொல்றாரு? ரத்தம். அந்த ரத்தத்தினால்தான் மீட்பு உண்டு. அப்ப இது அப்படியே கொண்டு போய் எங்க கட்டுறாரு இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல. அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டான்னா என்ன பலி கொடுக்கணும்? உயிர் பலி கொடுக்கணும், ரத்தம் பலி கொடுக்கணும். கவனமா கேட்கிறீங்களா? இப்பவும் நம்ம செஞ்ச பாவத்துக்கு என்ன பலி கொடுக்கணும்? உயிருள்ள பலி. ரத்தம் தான் உயிர் கொடுக்குங்க. அதை தவிர வேற எது கொடுத்தா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். வேற எதுவுமே செலுத்தப்பட முடியாது. ரத்தம் தான் உயிர். அந்த ரத்தத்தை தான் கொடுக்கணும். அதுதான் சட்டம். அதை காட்டிட்டு நீங்க 1000 கோடி கொடுக்குறேன், இவ்வளவு பணத்தை கொடுக்குறேன், நகையை கொடுக்குறேன், அதை சேர்த்து வந்து செய்யறேன், 1000 பேர் சாப்பாடணும் அப்படின்னு இல்லை. ரத்தத்தை முதல் ரத்தம். அந்த ரத்தம் தான் கல்வாரி சிலுவையிலே இயேசு சிந்தின ரத்தம். அல்லேலூயா. நமக்கு லட்சக்கணக்கான ஆடுகள் சிந்தப்பட்டால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ரத்தத்துக்கு மதிப்பு கொடுக்க முடியாது. கோடிக்கணக்கான ஆடு சென்றால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர், புனிதமான ஒருவர், புனித ரத்தம், ஒரு பரிசுத்தமான ரத்தம், தேவகுமாரனுடைய ரத்தம். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து நமக்காக அனுப்பப்பட்டவருடைய ரத்தம் பூமியில சிந்தப்பட்டபடினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. உங்க பாவத்துக்கு வெளிசன் 1000 ஆடுகள் வெட்டினாலும் உங்க பாவத்தை மன்னிக்க முடியாது. ஹலோ, கேட்குறீங்களா? உங்க ஜென்மத்துக்கு நீங்க செஞ்ச பாவத்துக்கு 1,00,000 ஆடு வெட்டி உங்களுக்கு பலியா உங்களுக்கு பதிலாக பலி கொடுத்தாலும் உங்க பாவம் மன்னிக்கப்படாது. ஆனா உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தேவ ஆடு பரலோகத்திலிருந்து வந்து பூமியில உங்களுக்காக ரத்தம் சிந்தி பலியாயிருக்கு. அதை உங்க மனசு அதான் வெளியேற பெற்ற ரத்தம் சொல்றாங்க. அந்த ரத்தத்தை நீங்க கவனமா கேட்கணும். அந்த ரத்தத்தை தான் கையில் எடுத்துன்னு சொல்றாரு ஆண்டவர். இந்த 1000 ஆடு அல்ல, கோடி ஆடு அடிச்சாலும் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது. உங்க ஒவ்வொருத்தருடைய பாவத்துக்கு கோடி ஆடு, ஒரு ஆடு கூட உங்களால் வாங்க முடியாது. நாங்களாம் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். ஒரு 10 ஆடு கூட வாங்கி அடிச்சிடலாம். கோடி ஆடு அடிச்சாலும் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது. ஆனா இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர், அந்த பரிசுத்தமானவர் நமக்காக அடிக்கப்பட்டு ரத்த சிந்தைக்கு அவர் விசுவாசித்தா போதும், அவர் ஏற்றுக்கொண்டு பிள்ளையா மாறினா போதும், அப்படி பாவங்கள் மன்னிக்கப்படும். அவ்வளவு வெளியேறப்பட்டது. அவள் வெளியேறப்பட்டது நீங்க அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் வேதம்
ரகசியமா சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. அந்த ரத்தத்தை நீங்க அற்பமா இருக்கக்கூடாது, காலை கீழே போட்டு மிதிச்சுட்டு போய் பாவம் செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு வலியுறுத்து. நமக்காக சிந்தப்பட்ட அந்த தேவகுமாரனுடைய ரத்தத்தை காயத்தில் மிதித்து போட்டு பாவம் செய்கிறவர்கள் மிகப்பெரிய ஆக்கினை அடைவார்கள் என்று வேதம் நமக்கு வலியுறுத்து. பாவத்துக்கு போகாதபடி கவனமாய் காத்துக்கொள்ளுங்க. சரி, ஸ்தோத்திரம். இந்த ரத்தம் நம்மளை பயப்படுத்துறதுக்காக அல்ல, அதனுடைய விலை மதிப்பை நாம் அறிந்து கொள்ளலாம். விலை மதிப்பை தியாகம், ஆண்டவருடைய தியாகத்தை அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி எடுத்து சொல்றேன். இயேசு ரத்தம் நம்மளை பயமுறுத்துகிற ரத்தம் இல்லை, நம்மளை மன்னிக்கிற ரத்தம். ஆனா நம்ம பாவம் செய்ய மீறி போகும் பொழுது சாத்தான் நம்மளை கொள்வதற்கு ஆயத்தமா இருப்போம். விசுவாசம் நம்ம கவனமா நீங்க எச்சரிக்கையாகும். பரிசுத்தமான ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. சரி சொல்லி இப்ப பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல சீக்கிரம் நடத்துகிறோம். எபிரேயர் 12 அதுல 24ஆம் வசனத்துல அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் ஆவேருடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். நன்மையானவர்களை பேசுகிற ரத்தம் வந்து சேர்ந்தீர்கள். இப்ப நீ ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுற என்னன்னா, நீங்க மத்தியஸ்தராகிய நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அப்ப சொன்னாரு சொல்றோம், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசுவிடத்திற்கும் ஆவேருடைய ரத்தம் பேசுகிறதை பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சப்ஜெக்டை கொண்டு வர, நீங்க இந்த வசனத்தினுடைய தொடக்கம் எங்க தொடங்குதுன்னா, நீங்க 18ஆம் வசனத்தில் தொடங்குது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் எடுத்தீங்க, பைபிள் எடுத்தீங்க, பக்கம் 319, புதிய ஏற்பாட்டுல 319. அன்பில் தொடக்கூடியதும் அக்கினி பற்றியதுமான மலையிடத்திற்கும் மந்தாரமில் பெருங்காற்றாக இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்திடத்திற்கும் வார்த்தையுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. நீங்க எங்க வந்து சேர்ந்திருக்கீங்க? இங்க ஆராதனை பண்ண வந்தீங்க. யாருக்கு ஆராதனை பண்ண வந்திருக்கீங்க? இயேசுவிடத்துல தான். இயேசு கிறிஸ்துவிடத்துல அல்ல, இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் வந்திருக்கீங்க. இன்னொன்னு முக்கியமா என்ன செய்யுங்க? நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்திருக்கீங்க. நீங்க ரத்தத்தினிடத்திற்கு வந்திருக்கீங்க. ரத்தம், இந்த ரத்தத்தினிடத்திற்கு வந்திருக்கிறீங்க. நீங்க சாதாரணமானவர்கள் கிடையாது. இந்த ரத்தத்தினாலே கொஞ்சம் பயமா இருக்கலாம். ஆனா இந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறாங்க. இந்த ரத்தம் நமக்கு என்ன செய்யுது? நீங்க நல்லா அறிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ சாமி கும்பிட்ட மாதிரி போகக்கூடாது. கிறிஸ்தவர்கள் ஏதோ வந்தோம், நல்லா ஆலையிலேயே சொன்னோம், காணிக்க போட்டோம், அப்படி போனோம். ஒன்றும் போனீங்கன்னா பிசாசு உங்களை கவுத்தர் ரெடியா இருக்கும். ரத்தத்தை பத்தி என்ன வசனம் இருக்குது? இந்த ரத்தத்தை நான் எப்படி அறிஞ்சுக்கிட்டேன், எப்படி நான் ஏற்றுக்கிட்டேன், அந்த ரத்தத்துல என்ன வல்லம் இருக்குது, அந்த வல்லமை நீங்க கொண்டு போனாதான் பிசாசு கூட சொல்ல மாட்டான். நிறைய சர்ச்சை என்ன செய்வாங்க, மனைவியை விட்டு போயிருவாங்க. முடிவு பண்ணி சர்ச்சையில பக்தியா ஜோம் பண்ணு அப்படின்னு போய் டீ கடை அந்த கிடக்கெல்லாம் போயிட்டு முடிக்கிற நேரம் கரெக்டா திருவந்து நேரம் திருவந்துக்கு அப்புறம் பண்ணிட்டு, அல்லது ஆண்டவர் ஆசீர்வாதம் கதவுக்கு உள்ள வந்து அவங்களுடைய கத்தராக இயேசு கிருபையும் உங்களுக்கு கத்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நீ உள்ள இருக்கேன் உங்கபடி நம்ம கூட அவன் கூட சொல்ற பயப்படுவோம். அவன் ரொம்ப உத்தரவான். என் அப்பதான் பன்னெண்டை முடியும் போது அப்படின்னு சொல்லலாம். அது பிசாசு பார்க்கணும். பிசாசு தெரியும் நீ எப்போ அவசர சர்ச்சைக்கு எப்போ போயிருக்கு, எப்படி ஆமை போட்ட, ஒரு எங்கெல்லாம் சுத்தின, என்ன கேட்ட தெரியும். இப்ப உள்ள என்ன வசனம், அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? இயேசு இவ்வளவு ஒரு பைபிள் நமக்கு கேள்வி கொடுத்திருக்காரு. அப்ப கொஞ்சமா அறிய வேண்டாமா? ஒரு பாஸ்போர்ட் கொடுத்திருக்காரு, கீழ்கூட கொடுத்திருக்காரு, பில்டிங் கொடுத்திருக்காரு. சரி, எல்லாரும் போட்டு ஜம்மு உட்கார வச்சு ஆண்டோட இருக்கப்படி நமக்கு அதுக்கு மேல தேவகுமாரன் ரத்தம் சொன்னார். பேர் கிறிஸ்தவங்களா இருந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னும் வரப்போற காலம் பயங்கரமான காலம், கொடிய காலங்கள் இல்லையா? ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப
இந்த வசனத்துக்கு நீங்க சாதாரண ரத்தத்தை எடுத்து வந்துடல. அப்ப இது ஏன் எழுதுறாரு நீங்க கேட்டீங்கன்னா, எக்கால சத்தம் வந்தாலும் அப்படியே நீங்க மாஸ்க் வந்தீங்கன்னா அது எது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த காரியம். சொல்ல வேண்டிய குறித்து பேசணும், 3 மணி நேரம் பேசணும். ஆனால் உங்களுக்கு சுருக்கம் வேகம் இன்னும் 1 மணிக்கு 1 மணிக்கு பயப்படாதீங்க. 1 மணி நேரத்துக்கு சொல்றது முயற்சி பண்ணுங்க, சீக்கிரம் முடிச்சிடும். அல்லேலூயா. இந்த எபிரேயர் நிருபமே யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம். யூதர்கள் மத்தியில் இயேசு ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கு எழுதப்பட்ட நிருபம் ஒரு எழுதம். அந்த யூதர்கள் கிறிஸ்தவமானவர்கள் போய் யூதர்கள் ரசிக்கப்படாத யூதர்கள் போய் சொன்னாங்கன்னா, நம்ம யூத சாம்ராஜ்யம் எவ்வளவு, நமக்கு 10 கட்டளை ஆண்டவர் கொடுத்தாரு, சீனாய் மலையில அப்படியே இருந்து பேசினாரு, அக்கினியமா பேசினாரு. அப்புறம் மோசே எவ்வளவு பெரிய ஆளு, அவர் மோசே மூலமா நமக்கு அப்படியே 10 கட்டளைகளை கடவுள் கொடுத்தாரு. நம்ம வாக்குத்தத்தமான சந்ததி இப்படி வந்திருக்கிறோம், நீங்க போய் சிலுவை இயேசு கிறிஸ்து ரத்த சிந்தினாரு, இப்படி சேர்ந்துட்டீங்களே, இதனால என்ன பயன் கிடைக்கும் சொல்லி ஒரு சிலர் சொல்லி அவங்க பின்மாற்றம் அடைவதற்கு முயற்சி பண்ணாங்க. சில பின்மாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதான் பேரு சொன்னாரு, பேரு யூதர் கிறிஸ்தவர்களுக்கு பிரசங்கினார், பன்றி திரும்ப என்ன செய்யும் சேட்டுக்கு திருமணம் போல, நாய்க்கு அக்கிலருக்கு திரும்ப இங்க போனது போல பொய்லாம் கிளை சொல்றார். இதே எதிரேல சொல்றார், பின்வாங்கி போவான், ஆனால் நாத்தம் அவனுடைய பிரியமா இல்லை சொல்லிட்டு சொல்றாரு. இதுதான் பவுலுக்கு ஆன்சர் கொடுக்கிறார். அந்த எபிரேய நிருபத்துல பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு, கேள்வி, உடன்படிக்கை பெட்டி, ரத்தம், காளை வெள்ளாட்டுக்கடா, எபிரேயர்களுக்கு ரத்தம் அப்படின்னு வரும். அதான் பவுல் சொல்றாரு, நம்ம பழைய பாட்டுல வெள்ளாட்டுக்கடா, என்ன ஆட்டுக்கடா, காளை இவைகள் ரத்தம் சுத்திகரிச்சு, அதை காட்டிலும் பெஸ்ட் ரத்தம் இயேசுவின் ரத்தம். புரியுதா உங்களுக்கு? இப்படி கொண்டு வந்து முடிக்கிறார். அவங்க சீனாய் மலையில தான் இயேசு கர்த்தர் காட்சி அளித்து பேசினார். அந்த கர்த்தர் சீனாய் மலையில இறங்கி பேசும் பொழுது அங்க இருக்க ஜனங்களும் பயந்தாங்க, ஐயோ கர்த்தர் பேச வேண்டாம், அந்த மலையை ஒருவனும் தொடப்படாதுன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னாரு, யாத்திரா 19ஆம் அதிகாரம் 20ஆம் யாத்திரா 19ஆம் அதிகாரம், அப்புறம் 20 அதிகாரம், அப்புறம் 22 வாசித்து பாருங்க. நேரம் இல்லை எனக்கு, எடுத்துனா சீக்கிரம் ஆயிடும். எடுத்து நீங்க குறிச்சுக்கோங்க. இப்படி சொல்ற யாத்திரா 19:12 22 வரைக்கும். அப்புறம் யாத்திரை 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், உபாகமம் 4:11, உபாகமம் 9:10. இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, உங்களுக்கு வேகமா கதையை சொல்லிடுறேன். யாத்திரை 20:18, உபாகமம் 4:11, உபாகமம் 9:10. இதெல்லாம் ஆண்டவரை சொல்லி அக்கினியா இறங்கி பேசுறாரு. பேசும் பொழுது என்ன செய்யறாரு பாருங்க. அது யாத்திரை 19 என்ன சொல்றாரு, இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை பொழிகளையும் அதை கண்டு தூரத்தில் நின்று கேட்போம். பாருங்க சொல்ற யாத்திரை 20:18-19 சொன்னாங்க, கர்த்தர் பேசாதிருப்பார், நீ பேசுறாங்க. அப்படிப்பட்ட சீனாய் மலை, அது என்ன மலை? குறிக்கிறாங்க, அது என்ன மலை? சீனாய் மலை. இப்ப சீனாய் மலை இடத்திற்கு அல்ல, இங்கதான் பவுல் சொல்றாரு, நீங்க சீனாய் மலை இடத்திற்கு வரல, நம்ம வந்த மலை என்ன மலை? சீயோன் மலை இடத்திற்கும். அதான் சொல்றாரு அந்த எபிரேயர்ல சொல்றாரு பாருங்க. எபிரேயர்ல அந்த ஸ்தோத்திரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 22ஆம் வசனம், நீங்களோ சீயோன் மலை இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரில் முதல் பேரான சர்வசன் சபையினிடத்திற்கும் நியாய தேவனுக்கு பூரணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியின் இடத்திற்கும் இத்தனைலாம் கொண்டு வந்து ரத்தத்தை கொண்டு முடிக்கிறார். இது சொன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும். வாசி ஏற்கனவே பிரசங்கத்துக்கு முக்கியமானதா கடைசியில தான் சொல்றாரு. கடைசியில தான் ரத்தத்தை தெளிக்கிறது சொல்லி நீங்க தூங்கின பிறகுதான் முக்கியமா கதையுடைய கடைசி முக்கிய அம்சம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டா கதை பேசிட்டு இருக்குமா? சொல்லுங்க, இருக்காது. போதான் முக்கியமான பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். முதல்ல முக்கியமான பாயிண்ட் கொடுத்தா அது கம்மியாயிடும், கொஞ்சமா இருக்கும். இதுதான் முக்கியமான சொல்லுவாங்க இல்லையா? ஆனா ஒரு பைபிள் பிரசங்க முறையில எப்படின்னா முதல் கொஞ்சம் ஒரு சின்ன பாயிண்டா கொடுத்துட்டு கடைசியில முக்கியமான பாயிண்ட், அதுதான் பிரசங்கத்துக்கு அழகு இல்லையா?
முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான் நம்ம எடுத்துக்கிறீங்க. சரி சோத்திரம். இப்ப பாருங்க அவர் சொல்ற இவ்வளவு கொண்டு வர 18ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் கொண்டு வராரு. எப்படி கொண்டு வராரு? நீங்க சீனாய் மலையிடத்துக்கு வரல, ஏன்னா வேகமா இருந்துச்சு, அந்தகாரமா இருந்துச்சு, இருட்டா இருந்து, கர்த்தர் பேசினா செத்தே போகணும்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? ஆனா இப்ப என்ன மலையிடத்துக்கு வந்திருக்கீங்க? சீயோன் மலை. சீயோன் மலைங்கிறதுக்கு இயேசுவை குறிக்கும் பரம சீயோன். அல்லேலூயா. அப்புறம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீயோன், ஒரு புதிய எருசலேம், அது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகத்தை குறிக்கும். சீயோன் அந்த கல்வாரி இயேசு மலை பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய நகரத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாக பரம எருசலேம் சொன்னா அவங்க சொன்னாங்க, நம்ம எருசலேம் போல உண்டா? அவங்க யூத கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க, யூதர்கள் சொன்னாங்க, நம்ம எருசலேம் உலகத்திலே அங்கதான் நம்ம தேவ சாலமோன் கட்டின ஆலயம், அங்க சாலமோன் கட்டின ஆலயம் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. நீங்க போய் கிறிஸ்தவத்தை சேர்ந்துட்டீங்க. அதான் சொல்றாங்க, இது நம்ம சாதாரண எருசலேமுக்கு வரல, பார்க்கிற எருசலேமுக்கு வரல, நம்ம பரம எருசலேம். அல்லேலூயா. கரங்களை தியானம் பண்ணி அல்லேலூயா. பரம எருசலேமுக்கு சொல்றோம். இது நம்ம எருசலேம் நகரம் எவ்வளவு பேர் போனது. எருசலேம் நகரத்தை பத்தி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மற்ற ராஜாக்கள் கூட நேபுகாத் நேச்சர் ராஜாக்கள் கூட அந்த நகரத்தை பத்தி சாட்சி சொன்னாங்க. அந்த நகரத்தை எருசலேம் நகரத்தை ஆராய்ச்சி போறோம். வல்லமையான ராஜாக்கள் அரசாண்டார்கள். சாலமோன், தாவீது, அப்புறம் ஓசியா, அப்படின்னு நிறைய ராஜாக்கள் அரசாண்டாங்க. இவங்க எழுதினாங்கன்னா நம்மளால தூள் கலப்பிடுவாங்க. அதனால சீரிய பாபிலோன் ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாக்கள் ஆராய்ச்சி பாருங்க லெட்டர் எழுதினாங்க எதிரி. ஆமா, அவர் ராஜாவாதான் பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம எருசலேம் பயங்கரமான ராஜ்யம். ஆனா இப்ப மாம்சத்தின்படி எருசலேம் வரல, பரம எருசலேம். அல்லேலூயா. இப்ப தேவ ஆலயத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியர் போராடப்படல, சொல்றார் ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் அங்க கொண்டு போற பவுல் எழுதுறாதான் ஜீவனுள்ள தேவனுடைய நகரம். அதான் சொல்லி இருந்த. இப்ப அவன் சொன்ன மோசேனா உங்களுக்கு ரொம்ப இயேசுனா அந்த மாதிரி நம்ம இயேசுவை நம்ம இவ்வளவு நம்புறோம். அதுபோல மோசே 10 கட்டளை அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அதான் அவர் எழுதும் சொல்ற எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் மோசேயை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு சொல்றார். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மோசே எவ்வளவு உண்மையானவனா இருந்தாலும் ஒன்று பண்ணினவர், இவர் அதிக மேகி பாத்திரவா இருக்கிறார் சொல்றார். ஏற்படும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை முன்பு பண்ணினவர் வீட்டை பார்க்கணும் அதிக கணக்குரியவனாய் இருக்கிறார். அதுபோல மோசையை பார்க்கணும் இவர் அப்படின்னு சொல்ற. மோசையை காட்டிலும் இதை கொண்டு வர்றாரா? அப்ப நம்ம மோசையை காட்டிலும் அதிக மையம். இன்னும் அப்படி சொல்லி கூட இன்னும் சொல்றாரு பாருங்க. இன்னும் அப்ப பரலோகத்தின் பேரு இன்னும் அதோட முடிக்கல. இவரு இன்னும் 1000 10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் நீங்க வந்திருக்கிறீங்க. 1000 10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் அடுத்து என்ன முடிக்கிறது பாருங்க. அதே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் சீக்கிரம் எடுத்து சொல்லுங்க. இப்ப 23ஆம் வசனத்தை வாசிங்க. அதை பாருங்க. தேவ தூதர்கள் இடத்திற்கு வந்திருக்கிறீங்க. தேவ தூதர்கள்லாம் தேடி பார்க்கறாங்க. தேவ தூதர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. பக்கம் 310 பக்கம் 10 பாருங்க. பரலோகத்தின் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாக சபைக்கு இடத்திற்கும் ஞாபகம் பாருங்க. இங்க பரலோகத்தின் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்கள் முதலாவது ரட்சிக்கப்பட்டவர்கள், பழங்கால பரிசுத்தவான்கள், இன்னும் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும். இது ஒரு தேவனுடைய ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட சபையின் இடத்திற்கும், இன்னும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும். நீங்க தேவனே வந்து சொல்றாங்க. அங்க யூதர்கிட்ட என்ன மூணு சபைகள் இருந்துச்சு. 3 சபைகள். ஒன்னு பிரதான ஆசாரியர்கள் சொல்றாங்க ஆலோசனை சங்கம், இன்னும் சர்வ சங்கம், இன்னும் சனகரிப்பு சங்கம், இப்படி ஒரு சங்கங்கள் வச்சிருக்காங்க. அதான் பவுல் சொல்றாங்க பரிசீலனை சொல்றாரு. அப்ப ஒரு சங்கம் அடுத்து நம்ம எவ்வளவு பெரிய சங்கத்தை வச்சிருக்கோம். நம்ம சில சொல்லுவாங்க வெளியில இருந்து ரட்சிப்பட்டதுதான் சொல்லுவோம். நம்ம கோத்திரம் என்ன, நம்ம மதம் என்ன, நம்ம ஜாதி என்ன, நம்ம இனம் என்ன, இப்படி கிறிஸ்தவத்துல பேச்சு வந்துட்டே சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்ம ஒருத்தரா சேர்ந்துருக்கிறோம். இங்க பார்த்தா உலக மக்களும் கூடாம கூடிய இயேசுவை நம்பி துணிச்சிட்டு இருக்கிறாங்க.
மாட்டுக்கடா கோழியின் மேல் ரத்தம் சிந்தப்பட்டது மாத்திரம் இயேசு விளையாடப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதை நினைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. நம்ம எதாவது சொல்ல வேண்டியது. அதான் பவுல் எடுத்து சொல்றாருப்பா, நீ பூலோகத்தில் எரிசில பார்க்காத, அதான் பரம எரிசிலே. பூலோகத்தில் இருக்க பிரதான ஆசாரியன் இப்படி பலி செலுத்தி கடா வெட்டிக்கிட்டே இருந்தான். அந்த கடாவை பார்க்காத, நமக்காக தேவகுமாரனே வந்து பலியாய் கடாவை பலியா இருக்கிறாரு, அந்த ரத்தத்தை பார்த்து சொல்றாரு. இன்னும் அங்க கேள்விகளுக்கு இதெல்லாம் சேரப்பட்ட உடன்படிக்கை பெட்டி, இன்னும் தேவ ஆலயம் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்றாரு, நம்மளுடைய தேவனிடத்திற்கே நம்ம போயிட்டோம், நம்ம தேவனிடத்திற்கு நேரடியா போறோம் சொல்றாரு. ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு வந்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அதான் சொல்றாரு, எங்க இருந்திருக்கீங்க சோதரர் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் அப்படின்னு சொல்றாரு. 23 வசனம், யாவருக்கும் நியாயாதிபதி தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியினிடத்திற்கும். பூரணராக்கப்பட்ட, இப்ப இயேசு வந்தவர் பூரணராக்கப்பட்ட பழைய பரிசுத்தவான்கள், அவங்களோடு கூட நம்ம ஜாயின் ஆயிடும். நிறைய பேர் இயேசு நினைச்சுக்கொண்டு சொந்தக்காரன் சொன்னாங்க, பந்தக்காரன் சொன்னாங்க, அவங்க இளைஞர் சில பின்வாங்கி போயிடுவாங்க. சிலருக்கு அவன் என்ன பாவத்தில் இருப்பான் இல்லையா, அவன் பரிசுத்தவான சொன்னமே, படுகுடியாரன் இருப்பான், படுகேடியா இருப்பான், அவன் சொன்னதெல்லாம் கேட்டு பின்வாங்கி போயிடுவாங்க. வேற என்ன சொல்றது, பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. பூரணமாக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறான். பரிசுத்தவான்களுடைய கூட்டம் இது, நம்ம கூட்டம் பரிசுத்தவான்களுடைய கூட்டம். பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தவான்கள், ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிற அந்த கூட்டம் சொல்றதை நீ கேட்காம சிலர் பின்வாங்கி போயிடலாம். உலகத்துல சொல்றாங்க, உலகத்தை பாவிகள் துர்மார்க்கர்கள் சொல்றதை கேட்டு கேட்கிறாங்க. அதான் போல அச்சடிச்சு சொல்றாங்க, நீதிமான்கள் கூட்டம் பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான். எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. இங்கே மட்டும் கிடையாது, உலகத்துல எத்தனை சபைகள் இருக்குது, எவ்வளவு கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம மட்டும் இந்த சின்ன கூட்டம் நம்ம நினைக்கிறோம், நம்ம பின்னாடி எவ்வளவு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய தேவன் நம்ம பின்னாடி நம்ம பக்கத்துல நிற்கிறாங்க. பரலோகமே நம்ம எட்டி பார்க்க தேவதூதர் 1000 லட்சக்கணக்கான தேவதூதர் நம்ம கூடவே இருக்கிறாங்க. தேவதூதர்களிடத்திற்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நீங்க வந்திருக்கிற இடம் ரத்தத்திடத்திற்கும் தேவதூதர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட வந்திருக்கிறீங்கப்பா சொல்றாரு. நீங்க மோசே கட்டளை மட்டும் கொடுத்தான் அப்படின்னு நினைக்கிறீங்க, மோசை காட்டு பெரியவர் இடத்துக்கு வந்திருக்கீங்க சொல்லி எழுதுறாரு. ஜீவனுள்ள தேவனிடத்திற்கே வந்துட்டீங்க. அவன் எருசலேம் சீனாய் மலை, அந்த மலை சொல்றார் சீயோன் மலை, சீயோன் மலை. சரி சோதரர் பாருங்க, நீதி பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புரியுதா உங்களுக்கு? அப்ப வந்து சேர்ந்தீர்கள் இல்லையா? இப்ப ஒரு ரசிக்கப்பட்ட ஒரு சிலர் வந்து ஒரு மார்க்கத்தை வந்து ரசிக்கப்படுவாங்க. அப்ப ஒரு அவனே ஒரு குடியில இருக்கிறான், அது ஒரு பாவ பழக்கத்தில் இருக்கிறான். அவன் சொல்றதை கேட்டு ஒரு சிலர் பிரிமாணி கேட்கான். நான் பார்த்துட்டேன். இத்தனை தேவனுடைய ஆலயத்தில் அந்த நபர் வந்து எத்தனையோ ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு போயிருக்காரு, எத்தனையோ ஒரு பெரிய ஊழியக்காரருடைய மீட்டிங் போயிருக்காரு. அதெல்லாம் அவருக்கு காதில் விடவில்லை. சாதாரண சொந்தக்காரர் வந்து இந்த சர்ச்சைக்கு போவாங்க, கிறிஸ்தவத்தில் சேராதவங்க பின்னாடி போயிட்டாரு. ஏன்னா நம்மளுடைய மதம் வேணும், நம்மளுடைய ஜாதி வேணும், நம்மளுடைய இனம் வேணும் போயிட்டார். அவர் பார்த்தது வந்து எதை பார்க்கல, தேவனை பார்க்கல, பரிசுத்தமான பார்க்கல, பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களை பார்க்கல. ஒரு பார்த்ததுல எதை பார்த்தாரு, ஏதோ சுகம் கிடைக்குமா, ஏதோ ஒண்ணு கிடைக்குதோ அந்த நன்மை. எத்தனை பேர் இப்ப எங்க குடும்பத்திலே நிறைய பேர் வந்தாங்க. இப்ப எங்க குடும்பத்துல என்ன வந்து வேற மீட்டிங்லாம் கூட்டு போய் பார்த்தோம். சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க போலியான பாவத்தில் இருக்கிறவங்க சொல்லி நம்ம கொடுத்து திரும்ப வந்து நம்ம கூட்டத்துக்கு அங்க போகாத ஒரு சில போயிட்டேன், கூட பிறந்தவங்க போயிட்டேன். அப்ப இங்க இவங்க வந்து பார்த்த இடம் பரிசுத்தவான்கள் 10,000 5,000 பேர் கூடி இருக்கிற இடத்தெல்லாம் கூட்டம், சுவிசேஷ கூட்டம், எழுபது கூட்டம்லாம் கூட்டு போய் காமிச்சு கூட அவங்களுக்கு அந்த அந்த மகிமை தெரியல, பின்வாங்கி போயிடலாம். நாம் வந்திருக்கிற நம்ம இதெல்லாம் அறிந்து கொள்ளணும். பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நம்மள இந்த விசுவாசத்தை யாரான பரிசுத்தவான்கள் பின்பற்றி வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா.
உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா நாடுகளிலும் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. நீங்க யூடியூப் வந்துச்சு, அதை போட்டு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வந்து ஆண்டவர்கள் வந்து ஒரு வேற மாற்றத்திலிருந்து வந்து திரும்பவும் அதுக்கு ஒரு சில பேர் சேர்த்து வந்து நிறைய பேர் சாட்சியா நிக்கிறாங்க. எத்தனையோ பேர் பணமா கேட்குறீங்களா? அல்லேலூயா. இப்ப நீங்க இந்த மாதிரி இதை நம்ம தெளிவா அறிந்து கொள்ளணும். நம்ம வந்து சும்மா பேருக்குன்னு ஆண்டோட தேடுகளோட இருக்காது. சரி, ஸ்தோத்திரம். இந்த நீதிமானுடைய கூட ஆவிகள் எடுத்து வந்திருக்கிறோம். இன்னும் சொல்ற புது உடன்படிக்கை ஆவியினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். இப்ப இயேசு கொண்டாடுறார். இப்ப மோசையா கொண்டாடுறாங்க, இவர் இயேசு கொண்டாடுறார். புது உடன்படிக்கை நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை. அவங்க என்ன சொன்னா பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை என்னது? 10 கட்டளை, அப்புறம் ஆரம்பிச்சு உதிரி கட்டளை. இந்த 10 கட்டளை ஒருத்தர் நிறைவேற்ற முடிஞ்சுதான். கொலை செய்யாதிருப்பாயாக, தகப்பனை தாயை கனம் பண்ணுவாயாக, பிறருடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக, உபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக, கண்ணுக்கு கண் சொன்னார் இல்லையா? இவன் யாராவது அப்படி இருக்க முடியுமா? 10 கட்டளை ஏதாவது மாடு புதிய பாட சொன்னா கண்ணில் இச்சையோட பார்த்தாலே நீ உபச்சாரம் பண்ணலையா முடிச்சிட்ட. நீ கொலை செய்யணும் அவசியம் இல்லை. சகோதரனை பகைச்சாலே நீ கொலைகாரன்னு சொல்லிட்ட. இப்ப இதை பார்த்த ஒருத்தனும் இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதெல்லாம் ஏன் கொடுத்தாங்கன்னா பாவம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அதனால 10 கட்டளை கொடுத்தாரு. அது முடியலன்னு சொன்ன உடனே அதான் சொல்றாரு, இப்போ புதிய பிரமாணத்தை, புதிய உடன்படிக்கை இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்தா போதும். புதிய உடன்படிக்கை வந்தா போதும். அவர் ரத்தத்தை சிந்தி விசுவாசத்துக்கு வந்தா போதும். இன்னும் பவுல் சொல்றாரு, இப்ப இந்த கையில 50 ரூபா வச்சுக்கணும், இந்த கையில எவ்வளவு இருக்கு? 100 ரூபா இருக்கு. ஒரு சின்ன பிள்ளை கூப்பிட்டு உனக்கு 50 ரூபா 100 ரூபா வேணுமா கேட்டா எது கேட்கும்? 100 ரூபா தான். ஏன்னா இந்த 50 ரூபா இங்க 100 ரூபா புள்ள இருக்கு. அப்ப அதான் சொல்றாரு, இந்த பழைய உடன்படிக்கையும் இந்த புதிய உடன்படிக்கை எதில் இருக்குது? புதிய உடன்படிக்கையில இருக்குது. பழைய உடன்படிக்கைலாம் புதிய உடன்படிக்கை இல்ல. புதிய உடன்படிக்கை தான் நிஜம். பழைய உடன்படிக்கை நிழலை பார்த்துட்டே இருக்க, நான் வரேன் நிழலை பார்த்து பார்த்து சோத்திரம் வாசல் சொல்லுவீங்களா? நான் நிச்சயமா அவரை பார்த்து சோத்திரம். பழைய பாட்டு நிழல், பழைய பாடு நம்ம உள்ள வச்சுட்டாரு. அதான் பழைய பாடு புதிய பாடு ரெண்டும் சேர்ந்து நம்ம கொடுத்தாரு. பழைய பாடு புதிய பாடு உள்ள இருக்குது. அது யூதர்களுக்கு தெரியல. அதான் பவுல் சொல்றாரு, யூத கிறிஸ்தவர்களுக்கு பழைய பாடும் உள்ளது நமக்குள்ளதான் இருக்குது, புதிய பாடு நமக்குள்ளதான் இருக்குது. அதனால நீங்க பின்வாங்க வேண்டியதில்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னும் சொல்றாரு, அவங்க மாட்டுக்கடா இதே ஆட்டுக்கடாவின் ரத்தம், இந்த ரத்தத்தையே மேம்படுத்தி பேசலாம். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க புதிய இயேசு கிறிஸ்து புதிய மத்தியஸ்தர் எடுத்து வந்திருக்கிறீங்க. மத்தியஸ்தர்னா அவங்க இருக்க மத்தியஸ்தர் பழைய பாட்டுல பிரதான ஆசாரியர். அந்த ஒரு தடவை அப்படியே ரத்தத்தை கொண்டு போய் பாரிசத்து ஸ்தலத்துக்கு போவோம். கேட்குறீங்களா? கவனமா தூங்கிறாதீங்க. அப்புறம் இதெல்லாம் சப்ஜெக்ட் நீங்க நல்லா ஆக்கிக்கணும். இதெல்லாம் சொல்லி அந்த ரத்தத்துக்கு வந்தா தான் ரத்தம் எவ்வளவு விசேஷமான உங்களுக்கு புரியும். நீங்க ஒண்ணுமே கேட்கணும், ரத்தம் தான் நினைச்சுக்குவீங்க. இப்போ உங்க ரத்தத்தை சிந்த வேண்டியதா இருக்கிறது. உங்களுக்கு கவனமா கேட்டீங்க, உங்க ரத்தம் சிந்தப்பட ஆகாது. அவர் ரத்தம் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஒரே புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம ரத்தம் சிந்த வேண்டியதில்லை. நீங்க இந்த ரத்தத்தை இயேசு ரத்தத்தை கவனமா கேட்டீங்கன்னா நம்ம ரத்தம் சிந்த வேண்டியதில்லை. அவர் இருக்கு நம்ம ரத்தத்தை, அவர் நமக்காக ரத்தம் சிந்திட்டாரு. இப்ப அவன் என்ன சொல்றான்? நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டு பிரதான ஆசாரியன் கொண்டு போறான். நாட்டின் ரத்தம், மாட்டின் ரத்தத்தை சிந்தி பிரதான ஆசாரியன். இவர் சொல்றாரு, இவர் புதியோட மத்தியஸ்தர் வந்துட்டார். இப்ப வானத்துக்கு பூமிக்கு நேரடியா தேவனிடத்துக்கும் நமக்கு ஒரு மத்தியஸ்தர் இயேசு அவரே வந்துட்டார். அதான் சொல்றாரு, புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராக இயேசுவிடத்திற்கும். அதான் அவங்க பிரதான ஆசாரியன்னா பாஸ்டர், அங்க பிரதான ஆசாரியன்னா அங்க மத்தியஸ்தனா இருக்கான் சாதாரண மனுஷன். இப்ப நமக்கு மத்தியஸ்தனா இருக்கு யாரு? இயேசுவே இருக்கிறார். அவரை பிரதான மேய்ப்பர், நான் குட்டி மேய்ப்பர். புரியுது? அவர் சத்தத்தை கேட்க சொல்றோம். அவர் பிரதான மேய்ப்பர் இடத்துல வந்துட்டீங்கன்னா சொல்ற பிரதான ஆசாரியன். நமக்கு பிரதான ஆசாரியராய் பிதாவின் வலது பரிசு உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவனிடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. நம்ம சொல்லணும், நிறைய சொல்லணும். பிரதான ஆசாரியன் ஆட்டின் ரத்தத்தை தான் கொண்டு போவான். இந்த பிரதான ஆசாரியர் இயேசு என்னத்தை கொண்டு போனாரு? தம்முடைய ரத்தத்தையே தானே எடுத்துக்கணும்
மேல பரவத்து போய் பிதாவின் இடத்துல பரிந்து பேசணும். அந்த ரத்தம் உங்களுக்கு தான் ஒரு ரத்தம் பரிந்து பேசிக்கிட்டு இருக்குது. என்ன ரத்தம்? அதை நினைச்சு நீங்க ஜெபிக்கணும். இதெல்லாம் வரும். இயேசு ரத்தத்தை ஜெபம் பண்ணும்போது உங்க ஜெபத்துக்கு ஆன்சர் கிடைக்கும். உங்க ரத்தம் உங்க ஜெபங்கள் வந்து வீண் போகாது. அதான் சொல்றது, ரத்தத்தை நீங்க அழிச்சுக்கணும். உங்க மேல ஒரு ரத்தம் பேசிட்டு இருக்குது. என்ன ரத்தம் பேசிட்டு? உயிருள்ள ஜீவனுள்ள ரத்தம் பேசிட்டு உங்க ஜெபத்துக்கு அது ஆமென் சொல்லுது சொல்றாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் பவர்ஃபுல்லான ரத்தம். அதான் சொல்றாரு, அந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இயேசுவிடத்திற்கும் இயேசு அங்க இருக்கிறாரு, அவருடைய ரத்தம் அங்க இருக்குது. இன்னும் ஆவேலுடைய ரத்தம் பேசுவதை பார்க்கணும். இப்ப ஆவேலுடைய ரத்தம் இப்படி பேசிச்சு. ஆவேல் வந்து வெட்டப்பட்டான் இல்லையா? இப்ப ஆவேல் எப்படி வெட்டப்பட்டான்? தன் சகோதரன் காயினால வெட்டப்பட்டான் இல்லையா? பொறாமையினால. அவன் ஒரு நீதியுள்ள பலியை செலுத்தினான். இப்ப ஆவேல் செலுத்தின பலி ஒரு ரைட்டான பலிதான். இப்ப காயின் ஏன் பலி செலுத்தின ஆண்டு ஏற்றுக்கொள்ள பார்த்தோம்னா, அவர் வந்து அவர் சரியில்லைன்னு சொன்னோம். இடையில நம்ம தியானிச்சோம், அவர் சரியில்லை. சரி, ஸ்தோத்திரம். இப்ப இந்த இதை கவனமா கேளுங்க. ஆவேல் வந்து சரியான பலியை கொண்டு வந்தாரா? சொல்லுங்க. ஆவேல் சரியான பலியை கொண்டு வந்தாரா? சாரி, காயின். ஆவேல் சரியான பலி கொண்டு வந்தார். காயின் என்ன பலி கொண்டு வந்தார்? காய் கனியில விசேஷம் கொண்டு வந்தார். அது சரிதானா? கிடையாது. ஆவேல் கொண்டு வந்த பலி உயிருள்ள பலி, அந்த ரத்த பலி. காயின் கொண்டு வந்த பலி காய்கனி, மரக்கனி, அதை கொண்டு வந்தார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறபடி பலியை கொண்டு வந்தா ஏற்றுக்கொள்வாரா? இல்ல நான் ஏதாவது ஒரு பலியை கொண்டு போய் ஆண்டவருக்கு செலுத்தினா பலி ஏற்றுக்கொள்வாரா? சொல்லுங்க. உங்களுக்கு மதியானம் சாப்பாடு வீட்டில் வச்சிருக்கீங்க, நீங்க பஸ்ஸே வந்து நீங்க சாப்பாடு தர சொல்லி பஸ்ஸே வந்துட்டீங்க இல்லையா? இப்ப நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு என்ன செய்யறேன், நான் வீட்டுக்கு வந்துட்டீங்க, அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நான் வந்து என்ன செய்யணும், நல்லா ஒரு மரக்கட்டை பார்த்தீங்கன்னா தேக்கு மரக்கட்டை, அதை வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கோங்கன்னா வாங்கி வாங்குவீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொன்னீங்க, சாப்பாடு தரீங்க. முதல் சாப்பாடு எனக்கு தேவை இல்லை. விலை உயர்ந்த தேக்கட்டை 1000 ரூபாய் போக வச்சுக்கோங்க. ஆனா நீங்க வீட்டு போக்கடைக்கே சொல்றது கேட்க மாட்டேன். ஆண்டவருக்கு தேவை ரத்தம். கவனமா கேட்கிறீங்களா? ஆண்டவர் வந்து முதல்ல காமிச்சிட்டார், ஏதேன் தோட்டத்திலே காமிச்சிட்டார். ஆதாம்க்கு சொல்லிட்டார், உன் பாவம் மன்னிக்கப்படணும்னா ரத்தம் தான் தேவை. ஆண்டவர் ரத்தத்தை கொண்டுதான் ஆண்டவரிடத்துல பிதாவிடத்தில் சேர முடியும். காய்கறியை கொண்டு நம்ம செலுத்துற இஷ்டம் போல செலுத்துகிற பணினால செலுத்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அவன் தம்பி தானே கொடுத்து இந்த காய்கறி எல்லாம் நீ வச்சுக்கோ, எனக்கு ஒரு ஆடு கொடு, ஆண்டவருக்கு அந்த ஆடை தான் செலுத்தணும். ஏன்னா ஆதாம் ஏதவாழ்க்கை சொல்லிட்டாரு, ஏதன் தோட்டத்தில் என்ன சொல்லிட்டாரு, அங்க ஆட்டத்துல மாட்டை இது அங்க மரத்தை வெட்டி அவனுக்கு தோல் உடை கொடுத்தல, ஒரு ஆடை வெட்டி அங்க அந்த ரத்தம் அவன் செஞ்ச பாவத்துக்கு அந்த ரத்தம் சிந்தினார். அங்க ஆட்டின் ரத்தம் சிந்தப்பட்டது. சொல்லியிருக்காரு ஆதாம் ஏவாழ்க்கெல்லாம் சொல்லி 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 கொண்டு வந்திருக்காரு. இவன் அதெல்லாம் கேட்கல. காயின் அவன் அசால்ட், நான் கொடுக்கிறத ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும், நான் செய்யறது இப்படிதான் செய்வேன் ஆண்டவர். அதான் சொன்னார், நீங்க நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு வந்தது. அவன் காயின் கொள்ளாங்கானார் உண்டானவனா இருந்தான் வேதப்பட்டு. ஆளு சரியில்லாம தான் என்னன்னா, நான் இதைத்தான் சரி இதை கொடுத்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் இப்படிதான் வருவேன், நான் இப்படிதான் செய்வேன், இப்படி நான் இஷ்டப்படதான் நான் இருப்பேன், நான் இஷ்டப்படாதான் வாழ்வேன், ஏன் இஷ்டப்படதான் செய்வேன், அதான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் என்ன ஏற்றுக்கொள்ள, ஆண்டவர் என்ன பலி கொடுக்க கேட்கிறாரு. அவர் ஒரு உன்னுடைய பாவத்துக்கு பாவ பிராயச்சித்தம் செய்யணும்னா பழைய ஏற்பாட்டுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீங்க லேவியராகம புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருப்பாங்க. லேவியராகமத்துல 1ஆம் அதிகாரத்துல அது சொல்றாரு, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டான்னா பாவ பரிகாரமா அவன் என்னத்தை கொண்டு வரணும்னு சொல்றாரு. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு மாடு எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. அது மேல கையை வச்சு
அப்புறம் அந்த ரத்தத்தை எடுத்து 5ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்கள் அதன் ரத்தத்தை எடுத்தார். ஆசாரியர் கூட வாசிக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். இந்த ரத்தம் தான் பாவ நிவாரணம் பண்ணி செய்யற ரத்தம். சரி, இது எல்லாத்துக்கும் உண்மையாகும். இப்ப பாருங்க, இந்த காயின் கொடுக்கணும், காய்கறிகள் கொடுக்கணும். ஆண்டவருக்கு தேவை ரத்தம். ரத்தம் பார்த்து பாவ பரிகாரமா ரத்தத்தை சிந்தினா தான் மன்னிக்கப்படும். சரி, சொல்றோம். இது ஆபேல் செலுத்தின சரியான பலி. ஆபேல் சரியான பலி செலுத்திருக்கிறான். செலுத்தினதுக்கு மாறான ஆபேல் ரத்தம் சிந்தப்பட்டு. ஆபேல் நன்மை தான் செஞ்சிருக்கான், தீமை செய்ய கவனமாக இருக்கணும். ஆபேல் நன்மையான ரத்தம் தான் செஞ்சிருக்கான். ஆபேல் ஒன்றும் கெட்டது செய்யல. இன்னும் நீதிக்காக சொன்ன ஆண்டவரே சொல்ல கொண்டுட்டான், என்ன இந்த ரத்தத்தை விசாரின்னு சொன்னான். ரத்தத்தை விசாரின்னு சொன்னான். ஆபேல் நீதிமான் தான். ஆபேலுடைய ரத்தம் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்காது. புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்றாரு, ஆபேலுடைய ரத்தம் ஒரு ஆட்டி ஒரு ஆடை கூட மன்னிக்க. ஆபேலுடைய ரத்தமோ ஒரு நீதிமானுடைய ரத்தமோ ஒரு ஈகாக்கா கூட ரட்சிக்காது. ஆபேலுடைய ரத்தம் அவன் ரத்தம் சிந்து பண்ணா ஆண்டவனை கூப்பிட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தம் ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும் கோடான கோடி மனிதர்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிற ரத்தம். ஆபேலுடைய ரத்தம் தன்னுடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கு நீதி கேட்டது. இன்னும் இவருடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை மன்னிக்க சொல்லி கேட்கிறது. இதாவே இவருடைய பாவங்களை மன்னிக்கும். பாவமா கேட்கிறீங்களா? அப்ப அதான் சொல்றாரு, ஆபேல் ரத்தத்தை பார்க்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தம், ஆபேல் ரத்தம் யாருடைய பாவத்தை மன்னிக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தம் சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற ஒரே ரத்தம். யாரெல்லாம் வர்றாங்க ரத்தத்தை யார் வர்றாங்களோ அவங்களுடைய எல்லாருடைய ஒரு ஆள் ரெண்டாள் உலகத்தில் இருக்கிற எவ்வளவு கோடி பேர் இருந்தாலும் சரி, இனிமேல் பறக்க போகிற கோடி ஜனமா இருந்தாலும் யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ரத்தத்தை எல்லாம் கழுவி சுத்திகரித்து நீதிமானம் ஆகிறான். அது அப்படிப்பட்ட ரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இது சாதாரண மட்டுமல்ல, உங்களுடைய ஒரு பாவத்தை மட்டுமல்ல, ஒருவருடைய பாவம் கோடான கோடி ஜனங்களுடைய பாவத்தை கழுவி சர்வலோகத்தினுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற ஒரு பரிகார சர்வலோக பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற என்ன படி? அதே புண்ணியம் கட்டாதியா அதை சொல்ல பாருங்க. 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, கிருபாதார பலி அவரே அப்படி சொல்றாரு. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற. அல்லேலூயா. இப்ப சர்வலோகத்தின் பாவங்களை கிருபாதார பலி. அப்ப இப்படிப்பட்டதான ஒரு பலி, ஒரு மேன்மையான பலிக்கு நீங்க வந்து செஞ்சீங்க. அப்ப சரி, இது தெளிக்கப்பட்ட ரத்தம். இப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் வாங்க, இன்னும் விசேஷமான பாயிண்ட். இப்ப இதுவரை கேட்ட விசேஷம் தான், இது கேட்டு இனிமேல் விசேஷமான பாயிண்ட். இப்ப தெளிக்கப்பட்ட ரத்தம் சொல்றாரு இல்லையா? இப்ப ரத்தம் தெளிக்கப்பட்ட ரத்தம், ரத்தத்தான் கழுவி இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். ஏன் தெளிக்கப்பட்ட ரத்தம்? அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அந்த விசேஷம் இப்ப அந்த தெளிக்கப்பட்ட ரத்தத்திற்கு என்ன செய்யணும்? பாதுகாப்பு கிடைக்கும். இப்ப ஏற்கனவே பார்த்தோம், சர்வ அந்த பஸ்கா பண்டிகையில ரத்தம் நீர் அந்த நிலைக்கால்களில் பூசப்பட்டது, தெளிக்கப்பட்டது. ஈஸ்வரர்களாக எடுத்து தெளிப்பாங்க. நிலைக்கால்களில் தெளிச்சு மேற்சட்டத்தில் தெளிச்சு உள்ள சங்கார தூதன் அப்படியே நடந்து வருவான். கவனமாக்கிறீங்களா? இந்த சங்கார தூதன்னா அழிவை ஏற்படுத்துகிற தூதன். எகிப்தியர்கள் விடமாட்டேன்னு சொன்னதுனால ஆண்டவர் அவர்களுக்கு படி அவர்களை சங்கரிக்கும்படியாக சங்கார தூதன் அனுப்புறாரு. அப்ப இவங்களுக்கு என்ன சொன்னா, ரத்தம் தெளிக்கப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இந்த மாம்சத்தை நீங்க என்ன செய்ய சுட்டரித்து சாப்பிடுன்னு சொன்னார். அந்த மாட்டினுடைய மாம்சத்தை சாப்பிடுன்னு சொன்னார். அந்த ரத்தம் இருக்கிற பார்த்து சங்காரத்தில் விளைவிக்கலாம். அப்ப பாதுகாப்பு, இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதுல பாதுகாப்பு இருக்குது. கவனமா கேட்கிறேன். ரத்தத்தை தெளிக்கிற சட்டம் தெளிக்கும் ஒண்ணு பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறது. நம்ம பாதைகள் பாதைகள் அணுகாமல் இருக்கிறது. தீமைகள், சாத்தானுடைய தீமைகள் நம்மளை தாக்காமல் இருக்கிறது. எந்த பயங்கரமான சாத்தானுடைய
பொல்லாத மந்திரவாதங்கள், புள்ளி சூனிகள், ஏவல் ஆவிகள் தாக்கம் இருக்குது. சரி, இது ஏற்கனவே போனவன்னு சொல்லியிருக்கு. இப்ப அந்த ரத்தம் அப்படிப்பட்ட நம்மளை சுத்திகரி, அப்படி நம்மளை பாதுகாக்க. ரெண்டாவது நம்மளுடைய பரிகார ரத்தம் நமக்கு பரிகாரமும் செய்கிறது. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா நமக்கு பரிகாரம். இப்ப பாவ பரிகாரத்தை பத்தி லேவியராமத்தை வாசனம், லேவியரம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு 5ஆம் வசனத்துக்கு ஒருவர் பாவ பரிகாரம் செய்ய வேண்டுமானால் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காலை எடுத்துட்டு வந்து அந்த காலை மேல கையை வச்சு என்னுடைய பாவம் எல்லாம் எது மேல சுமரட்டும், இந்த மாட்டு மேல சுமரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாடை பலிபீடத்துல போய் தேவாலயத்தில் இருக்கிற பலிபீடத்துல வெட்டி அந்த ரத்தத்தை பலிபீடத்தை சுற்றிலும் தெளிக்கணும் சொல்றாரா? அப்ப என்ன நடக்குது? பாவ பரிகாரம். என்ன அது? அந்த ரத்தம் தான் பாவ பரிகாரம். அதுக்கு பதிலாக போய் ஒரு காய்கறிய இங்க ஒரு அண்டா சோறு கொடுக்குறேன், அல்லது ஒரு அண்டா சாப்பாடு ஆக்கி போறேன், அல்லது என்ன செய்யறேன் காய்கறிகளுக்கு கொடுக்குறேன், அல்லது அதை கொடுக்குறேன், தங்கத்தை கொடுக்குறேன், வயிறு செல்லுபடியாக நாட்டு வந்து கேட்டாங்க. பாவ பரிகாரம் செய்யணும்னா, குற்ற நிவாரண படி செய்யணும்னா, சமாதான படி செய்யணும்னா என்ன செய்யணும்? அதை வச்சு ஒரு குறை வச்சுட்ட, நீ பாவம் செஞ்சிட்டியா, நீ ஆண்டவரிடத்துல போறதுக்கு ஒரே வழி, தேவனிடத்திலே நாம் போவதற்கு ஒரே வழி ரத்தம். அந்த பாவ பரிகாரத்துக்கு ஒரு மாடு அடிக்கப்பட வேண்டும். அந்த ரத்தத்தை கொண்டுதான் செய்யணும். இப்ப நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற பரிகாரம் ரத்தம் தெளிக்கப்படுது. நம்ம தெளிக்கப்பட்ட ரத்தம் என்ன காட்டுது? ரத்தத்தை ஊத்துல ஊற்றி நம்முடைய பாவம் ஊற்றப்பட்டது மீனிங் எழுதாமா? ரெண்டுமே ஒண்ணுதான். தெளிக்கப்படுகிறது, ரத்தம் மேல ஊற்றப்படுகிறது, நீங்க வேணும். ஆனா இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த கை கால் ரத்தம் தெரிச்சிச்சு. கையில அடிக்கப்பட்ட ரத்தம் பீச்சிட்டு தெரிஞ்சிச்சு. ரத்தம் அப்படியே வடிச்சிச்சு பூமியில. இன்னும் அப்படியே நமக்கு சிந்தப்பட்ட கால்ல ரத்தம், கால் ஆணி இருந்தாங்கன்னு அந்த மாற வச்சு அடிக்கும் பொழுது ரத்தம்லாம் தெரிஞ்சிச்சு, அந்த இடமெல்லாம் தெரிஞ்சிச்சு. ரத்தம் வடிச்சுக்கிட்டே போச்சு. கல்வாரி சிலுவையை அவர் எடுத்துட்டு போகும்போது கொள்கலமலை வரைக்கும் ரத்தம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பூமியிலே ஒரு ரத்தம். இன்னும் அந்த ரத்தத்தை குறித்து நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த ரத்தம் அந்த இப்ப இடையில ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி காணாம போயிடுச்சு சொல்லி நிறைய வருஷம் இங்க இருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. கடைசியில் கல்வாரி இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னா அதுக்கு அடியில ஒரு புகையில அந்த உடன்படிக்கை பெட்டியை கொடுத்து அது ஒருத்தருக்கு ஆண்டவர் சொப்பனத்துல காட்சி கொடுத்து அதை போய் எடுத்துருக்காங்க. எடுத்தா அந்த கேர்மென்கள் நடுவில் கருப்பா ரத்தம் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த ஆராய்ச்சி அந்த ரத்தம் உயிரோடுதான் நணுக்கள் உயிரோடுதான் இருக்கு. அந்த பார்க்கும் பொழுது ஆராய்ச்சி யாருடைய ரத்தம் எதனுடைய ரத்தம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய ரத்தம். ஆனா ஒரு பெண்ணுடைய குரோமோசோம்கள் சொல்லுவாங்க. அந்த இதுக்குரிய 23 பாயிண்ட் இருக்குது. ஆனா நான் சொல்றேன் ஆமா, பெண்ணுக்குரிய 23 மட்டும் இருந்துச்சு. பெண்ணுக்குரிய குரோமோசோம் தான் அந்த 23 இருந்துச்சு. ஆண்டுக்குரிய அப்பாவுக்குரிய குரோமோசோம் இல்லை. அப்ப இப்படிதான் ஆராய்ச்சி பண்ணி இந்த ரத்தம் எங்க இருந்து வந்தது அப்படியே மாத்திருக்காங்க. மேல வரும் பார்த்தா கடைசியில ஒரு சிலுவை, நடுவுல ஒரு சிலுவை இருக்குது. இந்த பக்கம் இந்த பக்கம் சிலுவை இருக்கு. அந்த சிலுவை அதான் அந்த ஓட்டை, சிலுவைன்னா ஓட்டை இருக்கு. அந்த சிலுவை ஓட்டையை வச்சு இப்ப இங்கதான் இயேசு அவர் மறித்து அந்த ரத்தம் தான் அவர் மறிக்கும் பொழுது கண்மலையெல்லாம் வெடிப்பு கொடுத்துச்சு. மறிக்கும் பொழுது வெடிச்சு கண்மலையெல்லாம் வெடிப்பு பதிர்ச்சு. அந்த அதிர்வுல அந்த ரத்தம் ஓடி வந்து அந்த கேள்விகள் வழியப்பட்டு கடைசியா பரிகார பண்ணி அந்த உடன்படிக்கை பெட்டியில கேள்விகள் நடுவுல வந்து ரத்தம் இருந்துச்சு. அப்ப அந்த ரத்தம் இது இயேசுவின் ரத்தம் பாருங்க. ஒரு மனிதனுடைய ரத்தம்னா அது இன்னைக்கும் அது க்ளோஸ் ஆகிடும், மண்ணோட மண்ணா போயிருக்கும். இவர் கடவுளுடைய ஆண்டவருடைய ரத்தம்னால அது இன்னைக்கு அந்த செல்கள் உயிரோடு. அப்ப இந்த ரத்தம் நம்ம பேசிக்கிட்டே இருக்குது. பாவ பரிகாரம் தான் நமக்கான பிதாவே மண்ணியும் சொல்ல பாவ பரிகார பலியான ரத்தம் இல்லையா? மூணாவது இந்த ரத்தம் நம்ம சுத்தமாக இல்லையா சுத்திகரிக்கு. பாவ பரிகாரம் ஒரு பக்கம் செய்யப்பட்டிருக்கு, பாவத்துக்கு மன்னிப்பு ஒரு பக்கம். சரி, இப்ப அந்த ரத்தம் பாவத்துக்கு மன்னிப்பு ஒரு பக்கம், நம்முடைய உள்ளத்தை சுத்தமாக்குச்சான். அதான் நம்முடைய இருதயத்தையும் அது சுத்தமா. அந்த ஆசாரியன் சொல்ற அந்த உடன்படிக்கையில அந்த ஒரு பொருள் ஆசாரியர் ஆலயத்துல உடன்படிக்கை கட்டி
விசேஷமா உள்ள இருக்கும். மற்றும் குத்து விளக்குகள் மற்ற பொருட்கள்லாம் இருக்கும். தூபபீடம், பலிபீடம், அங்கே கொம்புலாம் இருக்கும். அங்கே போய் ரத்தம் தெளிக்கும் பொழுது அதெல்லாம் சுத்தமாக தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணப்படுது. இல்லையா? அப்போ பாவ பரிகாரமா அந்த ரத்தத்தை கொண்டு போய் கேள்விக்குள்ள போய் வைக்கணும். அது வசனங்களா இருக்கு. நீங்க வீட்டில் போய் கூட நீங்க எழுதிக்கலாம். ஸ்தோத்திரம். அந்த அதை குறித்து சொல்ற லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 3, 6 வசனம். லேவியராகமம் 16 3-6 வரைக்கும். இந்த லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த பாவ பரிகாரமாக கொண்டு போகப்படுகிற ரத்தம். அப்ப எடுத்துக்கொண்டு வாசிப்பாங்க லேவியராகமம் நேரத்தை. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல அந்த ரத்தத்தை குறித்து அங்க சொல்ற ஸ்தோத்திரம் பாருங்க. ஸ்தோத்திரம் 3ஆம் வசனம். 6 பரிசுத்த ஸ்தலத்துக்கு இப்ப 17ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு காலையில் ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக இருந்து தன் விரலினால் திருமாசனத்தின் மேல் தெளித்து அந்த ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து திருமாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன் சொல்றார். ஸ்தோத்திரம். இப்படி எதுக்காக அவர் தெளிக்கன்னா அவர் சொல்றாரு ஜனங்களுடைய பாவங்களுக்கு. இல்லையா? இப்ப ஜனத்துடைய பாவ நிவர்த்த பலி வெள்ளாட்கடாவும் கொன்று இப்படி அவன் ரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காண்டை தெளித்து அதன் ரத்தத்தை திருவாசனத்தின் மேலே முன்பாகவும் தெளித்து அப்படின்னு சொல்றார். இப்படி ஒரு ரத்தம் தெளிக்கப்படணும் சொல்றார். அந்த ரத்தம் அவன் செலுத்தப்பட்டு சரி இப்ப பாவம் மன்னிப்பு இப்ப சுத்தமாக்குகிற ரத்தம் நம்மளை அப்படியே பாவம் வர நம்மளை சுத்தமாக்கணும். எவ்வளவு அழுக்கு இருக்குது பாருங்க. வீட்டை நம்ம மூட்டி வச்சிருக்கிறோம். மூட்டி வச்சோம்னா ஜனங்கள் எல்லாம் குப்போம். நம்ம ரோட்ல போறோம், காலைல அழுக்கு வந்து இப்படி நம்ம சுத்தமா இருந்தாலும் நம்ம டெய்லி கழுவி 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 என்ன சுத்தமாக்குது ரத்தம். ரத்தம் நம்ம என்ன செய்யுது? டெய்லி நம்ம கழுவி ரத்தம் சுத்தமாக்குகிற ரத்தத்திடத்திற்கு வந்தோம். தெளிக்கப்பட்ட ரத்தம் நம்மளை சுத்திகரிக்குது. மூன்றாவது நீங்க அழுக்கெல்லாம் நீங்க சுத்தமாக்குது. அப்புறம் பாவிய நீதிமான மாத்துது. சுத்தமான மாத்துது, நீதிமான மாத்த ரத்தம். அவருக்குள் நீதிமான ஆக்கப்பட்டோம். அதுதான் பாவ மன்னிப்பு. அவராலே அவருக்குள் பாவ மன்னிப்பு. அவருடைய ரத்தத்தினாலே நாம் தேவனுக்கு சமீபமானோம். கவனமா கேட்கிறீங்க? தேவனுக்கு நம்ம பக்கத்துல போயிட்டோம். இந்த ரத்தத்தை எடுத்துட்டு தான் அவன் எங்க போவான்? கிருபாசன தந்தையில கிட்டி சேருவோம். இப்ப நம்ம எந்த தைரியத்துல போவோம்? கடவுள் இயேசுவின் ரத்தம். புரியுதா உங்களுக்கு? இயேசுவின் ரத்தத்தை தான் எடுத்து பிதாவே அடுத்து நம்ம போறோம். இயேசு ரத்தம் இருக்குது. இந்த ரத்தம் செய்த நன்மைகள். அல்லேலூயா. அந்த ரத்தத்தோட தான் நம்ம தேவனிடத்துல அந்த தைரியமா நம்ம போறோம். தைரியம் கொண்டு பேசும் ரத்தம். அல்லேலூயா. தைரியமா நம்ம போறோம். அப்ப அந்த பிரதான ஆசாரியன் கால சங்கிலியோடு அவங்க கட்டிருப்போம். ரத்தத்தோட தான் போவோம். போய் விண்ணப்பம் செஞ்சுட்டு வரணும். எதோட போவான்? எந்த தைரியத்துல போவான்? ரத்தம் கையில வச்சிருக்கேன். அது பழுதற்ற காளையா இருக்கும். ஊனத்தை முன்னும் செலுத்தி போக முடியாது. அவங்கள்ட்ட ஊனமான ஆடையோ கடாவையோ வெட்ட முடியாது. அதை நீங்க கவனம் வந்து அறகுறையா ஆண்டு ஜோம் பண்ணிட்டு பயப்பட வேண்டாம். நீங்க அதான் ஒரு ஊனத்துக்கு பாவத்தை குறிக்கும். பாவத்தோடு நீங்க தொழுது கொள்ள வேண்டாம் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் பழுதற்ற ஒரு படியை கொண்டு செலுத்தி தைரியத்தோடு இருப்பாங்க. இப்ப நான்காவது நம்ம சுத்தமாக்குற நீதிமானமாக்குற ரத்தம். நான்காவது உறுதி. நம்ம ஒரு முத்திரை இடுகிற ரத்தம். இப்ப நம்ம கவர்மெண்ட்ல ஒரு லெட்டர் வருது. கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சு. அது கவர்மெண்ட் ஸ்டீல போடுறாங்க. இந்த மைய தொட்டு ஸ்டீல் போட்டோம்னா கவர்மெண்ட் வேலை இல்லையா? அடுத்து ஒரு பத்திரம் ஆபீஸ்ல பத்திரம் பதியும். என்னதான் எழுதினாலும் கூட பத்திரம் சீட் இருக்க கையெழுத்து போட்டுருக்கோம். அதான் முடிஞ்சு. இப்ப நமக்கு நம்ம பரலோகத்தை நம்ம ஜெபிக்கிறோம், போறோம் வரோம். அவங்க பாக்குற பரலோகத்துல பாக்குற என்ன பார்ப்பாங்க? பரலோகத்திலிருந்து ஜெபத்திற்கு ரத்தம் தெளிக்கப்பட்ட மனுஷன் ஜெபிக்கிறானா, இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறவன் போய் ஜெபிக்கிறானா, அந்த ஜெபம் தான் பரலோகத்தில் கேட்கப்படும். அல்லேலூயா. எனக்காக அந்த ஒரு ரத்தம் பேசிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. அந்த ரத்தம் அதான் ஒரு நம்ம அங்கீகாரம் பெற்ற ரத்தம். நமக்கு அங்கீகாரத்தை கொண்டு வருது. அந்த ரத்தம் இயேசுவின் ரத்தம். இவன் தேவனுடைய பிள்ளை, இவள் தேவனுடைய மகள், இவள் பரிசுத்தவான், நீதிமான்கிற அங்கீகாரத்தை இது கொடுக்கிறது இயேசுவின் ரத்தம். இப்ப இயேசு ரத்தம் செஞ்சலாம் நம்ம மேட்ட முடியாது.
இயேசு இப்ப நவநாகரிக உலகத்துல கணினி இதெல்லாம் கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சு. ரத்தத்தை மட்டும் பேசாதீங்க, நம்ம பிள்ளைகள் சின்ன பிள்ளை பயந்துருவாங்க, பெண்கள் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தம் உண்மையிலே பயமா இருக்கும். அப்படி இல்லாம ரத்தம் தான் கிறிஸ்தவம். ரத்தம் இல்லாம கிறிஸ்தவம் கிடையாது. இயேசு ரத்தம் சொன்னனாலதான் நமக்கு பாவம் பண்ணிக்கணும். அல்லேலூயா. ரத்தம் இல்லாம அவரு நம்ம மீட்க முடியாது. அவரே வந்தாலுமே தேவனா தான் போக முடியும். அவர் வந்து ரத்தம் சிந்தினால்தான் நம்மளை மீட்டெடுத்த அது பிதாவாகிய தேவன் நமக்கு வச்ச நீதி. அது ஒரு நியாயத்தை வச்சிருந்த அவருடைய நீதியா இருக்கு. அவர் நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் தலைமையில வைக்கணும், அவருடைய பரிசுத்தத்தை அவருடைய கிருபையை நம்ம மேல வைக்கணும். தேவனுடைய நீதி புரியல உங்களுக்கு? நீங்க கவனமாக. அப்ப இந்த பாவ நிவர்த்தி செய்யப்பட்ட ரத்தம் நமக்கு ஒரு அங்கீகாரம் ஒன்று பண்ணுகிறது. நீங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பரலோகத்தில் ஆமென் சொல்லுகிறது எது? இயேசுவின் ரத்தம். கலந்து வைத்து அப்ப இந்த ரத்தத்தின் அங்கீகாரத்தை கொண்டு வர ரத்தம். இன்னும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரித்தெடுக்கிற ரத்தம். இப்ப ஆசாரியன், இப்ப அந்த காலத்துல ஆசாரியன் ஆகி ஆலயத்துக்கு வந்து பணிவிடை செய்யணும்னா அவன் அந்த ரத்தத்தை அன்றைய காலை வெட்டி அவன் காதல வைப்பாங்க. காதல வச்சு பெருவிரல்ல வச்சு அவன் பிரித்தெடு, அந்த ஆசாரியனை பிரித்தெடுப்பான். பிரித்தெடுத்து அவன் தான் அந்த ஆலயத்துக்குள்ள போகும். எல்லாருக்கும் முடியாது. ஆனா இப்ப நம்ம எல்லாரையும் ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் மாத்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாரும் அப்ப நம்மளை ஏற்றுக்கொள்கிற ரத்தம் அந்த ஆசாரிய ரத்தம், நம்மளை பிரித்தெடுக்கிற ரத்தம். ஜனங்கள் எல்லாரும் வைக்க முடியாது. அதாவது அந்த பாவம் செய்கிறவன் கையை வைப்பான், வெட்டப்படும். அந்த பாவம் நிவாரணம் செய்யும். இப்ப ஆசாரியனா லேவியர்கள் அதிகமா இருப்பாங்க. பிரதான ஆசாரியன் ஒருவன், பரிசுத்த ஒருவன். அதுக்கு துணை செய்கிற லேவியன் என்ன ஆட வெட்டணும், தோளம் வைக்கணும், அது 1000 லட்சக்கணக்கான இருக்கிறாங்க. அவங்கள தனியா செப்பரேட்டா தனக்கென்று பிரித்தெடுத்து அவங்களுக்கு வைக்கப்படுற ரத்தம் வச்சாதான் அவங்க ஆசாரியர்கள். அவர் லேவியர்கள் அவங்களுக்கு காதலையும் பெருவிரலையும் காலுடைய பெருவிரலையும் வச்சு அதுக்கான விரிக்க முடியாது. அவங்க அந்த போற இடத்த தெளிக்க மாட்டாங்க, மிதிக்கிறதுக்காக கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த ரத்தம் வச்சு அவங்களை சுத்திகரிச்சு அபிஷேகம் பண்ணி தனியா செப்பரேட் பிடிக்கிற ரத்தம். அபிஷேகிக்கப்பட்டவர்களை நம்ம எல்லாரும் அபிஷேகிக்கப்பட்ட உலகத்துல இருந்து நம்ம ஆண்டவர் வேர் பிடிச்சு ரத்தத்தினால் நம்மளை வேர் பிடிச்சு அபிஷேகம் தனியா கொண்டு வந்துட்டார். கேட்கிறீங்களா? அப்ப இப்படிப்பட்ட அங்கீகாரம் ஒரு ஆசாரியனா ஆண்டவர்களை தெரிஞ்ச ரத்தம். கடைசியா இந்த ரத்தம் எங்க இருக்குது? அங்க பரலோகத்தில் இருக்குது. அதான் சொல்றாரு, நீங்க வாசித்து பாருங்க. சூத்திரம் நீங்க எபிரேயர் 12 அதிகாரத்துல அவர் சொல்ற பரலோகத்திலே பேசுகிற ரத்தம் தெளிக்கப்பட்ட ரத்தத்தினருக்கும் அன்பு செய்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரத்தம் வந்து அங்க பரலோகத்திலே இருக்குது. இந்த ரத்தம் நம்ம இங்க பூமியில மட்டும் கிடையாது. பூமியில மட்டும் சித்தப்பட்ட ரத்தம் கிடையாது, பரலோகத்துல. அதை குறித்து பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல சொல்றார் பவுல். அந்த யோவான் இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் வசனம். அப்பொழுது இது அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் ஒரு மத்தியில் நிற்க கண்டேன் அப்படின்னு சொல்றார். இங்க அடிக்கப்பட்ட வண்ணமா இன்னும் சில காயங்கள், இன்னும் அந்த ரத்தம் முக்கா பேசிட்டே இருக்கு. அடிக்கப்பட்ட வண்ணமா தான் இருக்கிறார். இல்லையா? அவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒரு தூய்மையான ரத்தம். இன்னும் நம்ம இன்னும் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, வேதத்துல நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா, தோமாட்ட ஆண்டவர் காட்டும் போது எந்த காட்டினாரு? கையில இருக்கிற ஓட்டை காமிச்சோம். கவனமா. அப்ப ஆள்ல இருக்கிற ஓட்டை காமிச்சிருப்பாரு. விழாவில குத்தப்பட்ட ஓட்டை. ஆனா மற்ற காயங்கள்லாம் அவருக்கு ஆறப்பட்டது. அவரை பார்த்தா அபூர்வமான முகமா இருந்துச்சு. சிலுவையில் அறையப்பட்ட இவர் மனுஷனே கிடையாது, அவ்வளவு ஒரு கொடூரமா அபூர்வமா ஒரு மனுஷன் மற்றவரா இல்லையா? அவர் என்னாமல் போனோம், அவ்வளவு கோரமா வழியாய் கிடக்கிறார். ஒரு மனுஷனா அல்லது ஒரு எதுவுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு சிதைக்கப்பட்டார். உடம்பெல்லாம் சிதைக்கப்பட்ட அப்படியே தொங்குறார். ஆனா உயிர் திறந்து வரும்போது பிரகாசம் வராது. பிரகாசம் வந்து தோமாவே கையை உடல அப்படி சில ஓட்ட மட்டும் வச்சுட்டாரு. நம்மள மாதிரி
நம்பிக்கையாளர் போய் பார்க்க அவர் என்ன செய்றார்? அழுத்தமா பார்த்து சொன்னாரு, கையை வச்சுட்டாங்க. சில அடையாளம் மட்டும். இப்ப பரலோகத்துல அவர் இருக்கிறாரு. இயேசு இருந்தாலுமே சில காரியங்கள். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்ப அங்க அந்த ரத்தம் மேல பேசிக்கிட்டு இருக்குது. அந்த ரத்தம் கீழையும் என்ன செய்யும்? கீழையும் ரத்தம், பூமியிலும் ஒரு ரத்தம் பேசுது, மேலே போனாலும் அங்கே ஒரு ரத்தம். இப்ப இயேசு சொல்லியாச்சு. இயேசு சொன்னப்ப ரத்தத்தை சொல்லணுமா? ஆனா கொண்டாடுறாங்க. புது உடன்படிக்கை மத்தியஸ்தர் இயேசு கிட்டத்துக்கும் இயேசுவை சொல்லி ஆமெனுடைய ரத்தம் பேசினதை பார்த்து நன்மையானதை பேசி ரத்தமாகிய தெளிக்கப்பட்ட ரத்தத்தினத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள் சொல்றார். இன்னும் 27 சொல்றது பாருங்க. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க. ஏனெனில் பூமியிலே பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பிப்போவாமல் இருக்க. பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினோம். அப்ப பரலோகத்தில் யார் பேசுறா? பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை. அப்ப அங்கேயும் அவர் தான் பேசுறார். இயேசு கிறிஸ்து தான் பேசுறார். அப்ப பூலோகத்துல பேசுறாரு. பூலோகத்துல நமக்கு கணக்கு ஆவியானவர், நம்ம ஆவியானவர் வந்து நம்மளோட பேசுறாரு. இல்லையா? நான் சொல்ற பரலோகத்திலிருந்து பேசினவரை நாம் விட்டு விலகினாள். விட்டு விலகிறத பத்தி சொல்றாங்க. யூத கிறிஸ்தவர்களுக்கு பவுல் எழுதுறார். யூத கிறிஸ்தவர்கள் மாறி ஆடு பங்காங்க யூதர்கள். இப்ப திரும்ப நீங்க விட்டு விலகி போயிடாதீங்க அப்படி சொல்றாரு. விட்டு விலகி போயிடாதீங்க சொல்றாரு. இப்படி எல்லாம் பண்ண ரத்தத்தை மேலே கொடுத்து பேசுறாரு. அப்ப நீங்க பரலோகத்திலிருந்து பேசுற ரத்தம், பூமியில இருந்து நமக்கு பேசுகிற ரத்தம், இப்படி இந்த விசேஷமான ரத்தத்திடத்துக்கு நாம் அப்படியே வந்து சேர்ந்துட்டோம். ஆண்டவர்கள் வந்து சேர்ந்துட்டோம். இல்லையா? அப்ப இவ்வளவு மேன்மை அந்த ரத்தம் பாருங்க. தெளிக்கப்பட்ட ரத்தம் நம்மளை பாதுகாக்குது. இல்லையா? அப்புறம் நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குது. பாவ மன்னிப்பு மட்டும் கொடுத்தா மட்டும் போதாது, நம்மளை சுத்திகரிக்குது, சுத்தமாக்கிடுச்சு. சுத்தமாக்கலாம் மட்டும் போதாது, நம்ம நீதிமானாவே மாத்திடுச்சு. நீதிமானாவே வாழ நம்ம அந்த ரத்தம் மாற்றிவிட்டு, இந்த பவர், இந்த ரத்தத்தில் இருக்கிற ஜீவன், அந்த ரத்தத்தில் இருக்கிற வல்லமை நம்ம அப்படி நீதிமானாவே மாத்திடுச்சு. எதனால நீதிமானாக்கப்பட்டோம்? தேவனிடத்தை எதனால? ரத்தத்தினாலே நீங்கள் தேவனிடத்தில் சேர்ந்தீர்கள் சொல்றார் எபேசியர். இல்லையா? அந்த இருதரக்கார ஒன்றாக்கி சட்டத்திட்டம் வேணாம். அப்ப சிலுவையில் அவர் கொண்டு அந்த ரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டோம்? சமீபமானீர்கள் தேவனுக்கு அடி கொண்டு வர. இப்ப இந்த ரத்தம் நம்ம தேவனிடத்துல போய் கிட்டி சேர வைக்கிறது. இன்னும் உறுதி கொடுக்குது. இல்லை, இந்த ரத்தத்தை கொண்டு போகும்போது நம்ம உறுதியா நம்ம தேவனிடத்துல போய் சேர்ந்துருவோம். நம்ம ஜெபங்கள் போகுது. அல்லேலூயா. இப்ப ஆசாரியன் அதோட நாலுல இதெல்லாம் போட்டு பிரித்தெடுக்கப்பட்டதை நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த ரத்தம் இவ்வளவு இன்னும் மேன்மையான காரியங்களா இருக்கு. இன்னும் கர்த்தர் அடுத்த வாரத்தில் நம்ம இதை குறித்து தியானிப்போம். இப்ப எல்லா குளம் கண்டுபிடிச்சு ஆண்டவரே, நீங்க சாதாரண ஒரு மலையிடத்துக்கு வரல. அல்லேலூயா. தேவனுடைய சீயோன் மலையிடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. எல்லாம் பரம எருசலேமிடத்திற்கும் 10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பேரெழுதிருக்கிற சர்வ சங்கம் சபையிடத்திற்கும் யாவர் நீதிபதியாகிய தேவனிடத்திற்கும் புது உடன்படிக்கை மத்தியஸ்தரிடத்திற்கும் நீங்க வந்திருக்கீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கூட ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கூட ஆண்டவரை நோக்கி நமக்கு புதிய மார்க்கம் தந்த ரத்தம். ஹல்லேலூயா. பாவ நிவர்த்தி செய்யும் திரு ரத்தம். ஆண்டவரை சொல்லி பாடி பாடி அவதானத்தை மேம்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கூட ஆவியானவரை நோக்கி ஆவியானவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.